சிஎம் தான் முடிவு சொல்றாரு. இருக்கவங்களுக்கே வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரப்பர் கோக்காய்கள் அமைக்கிறது. நீ பாத்தீங்களா அத? அதெல்லாம் நீ முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்போ எல்லா பிரச்சனைகளும் சொல்லியிருக்காங்க. நாங்க we are going to ஸ்பாட்டை பார்த்துட்டு டிசிஷன் சிஎம் வந்து 17ஆம் தேதி வர்றாரு மதுரைக்கு. நம்ம கான்ஸ்டியூன்சி போறோம். அப்படியே பார்த்துட்டு நாங்க டேக் டிசிஷன்ஸ். நோ ப்ராப்ளம். அது இல்லை, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சிஎம் தான் முடிவு சொல்றாரு. இப்ப நான் வந்து என்ன நிலைமை என்னங்கிறத நம்ம we have to go to spot. ரப்பர் பூங்கா அமைப்போம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ரப்பர் பூங்கால இருக்கவங்களுக்கே வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரப்பர் பூங்காய்கள் அமைக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளா வந்து குரங்கு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லி மக்களுடைய புகார் தொடர்ந்து இருந்துச்சு. குரங்குகள் இருந்தா பன்னிகள் சுடுற சொல்லியிருக்கு. குரங்குகள் இருந்தா பிடிச்சி விட்டுரும். காரணம் சிங்கவால் குரங்கு இங்க கொண்டு விடுற மாதிரி மக்கள் மத்தியில் அது இல்ல, கிடையாது. அது கிடையாது. அது சிங்கவால் குரங்குலாம் அதுதான் நமக்கு. நீங்க பாத்தீங்களா அத? தனியார் காடுகள் சட்டத்தினால மக்கள் இந்த பகுதியில வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தனியார் காடுகள் வந்து இப்ப எப்படின்னா we have to achieve the target. 33% வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கணும் ஒரு கவர்மெண்ட்ல. 67% தான் மக்கள் வசிக்கணும் அப்படின்னு சென்ட்ரல். நம்பர் 1 வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா, 2வது சைனா, 3வது இந்தியா. ஃபாரஸ்ட் நம்பர் 1 தமிழ்நாடு தான். அப்புறம் வேற என்ன? கேரளாவுல தனியார் காடுகள் கீழே வரக்கூடிய இடங்கள்ல வந்து மக்கள் எதுவும் செய்யறதுக்கு பெரிய தடையும். கேரளா வேற, அங்க இப்ப நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு. இங்க மவுண்டன்ஸ் ரொம்ப கம்மி கிடையாது. இங்க வீல் டூ என்ன சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டா அதுக்குரிய செயல்பாடுகள் அரசு இறங்கும். அவ்வளவுதான். பேர் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இல்ல, அடுத்த வருஷம் நாங்க தானே வருவோம். அதை ஒத்துக்கிறோம் இல்ல. முறைகேடுகள் எல்லாம் கிடையாது. இப்ப போய் ஸ்பாட்டை பார்த்து என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.